இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஆம் கட் தைக்கிறோம். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடித்து அறியாமா இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி கிளாத் வெளியே வரணும். சரிங்களா, இது 3 பிளேன் நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டில் வந்து நம்ம நல்லா லூஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி இப்போ நான் லூஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அப்படியே 1/2 இன்ச்சு ஆகலாம். இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நான் உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன். இந்த கிளாத்லேயும் காட்டுற மாதிரி. இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்ம தைக்கணும். இப்படியே இழுத்து தைச்சோம்னா இந்த பாருங்கள், அப்படியே 1/4 இன்ச்சு நகரும். சரிங்களா, இது பாருங்கள் 1/4 இன்ச்சு நகருது இதுலேருந்து இது வரைக்கும். ஓகேங்களா, நல்லா லூஸ் கொடுக்கணும். ரெண்டு பீஸையும் ஒன்றா வைக்கணும். அதே மாதிரி இங்கே அப் அண்ட் டவுன் வரக்கூடாது அந்த கிளாத். ஃபினிஷிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வரும். பொறுமையாக தைங்க. ஓகேங்களா, வச்சுட்டு அப்புறம் லூஸ் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ இது பாருங்கள், லெவலாக வச்சுட்டு அப்படியே ஒரு புள்ளி நான் ஊற்றிக்கோங்க உள் பக்கமாக முன்னாடியே. சரிங்களா, இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு லைட்டாக லூஸ் கொடுங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மெதுவாக தைக்கிறேன். மீதியை கட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதை ஃப்ளாட்டாக வச்சு படி தைப்போம். இந்த ரவுண்டு கர்வ் வர்றதுனால ரிங்கிள்ஸ் விழும். கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி கரெக்டாக எட்ஜி போடுங்க. கொஞ்சம் கூட ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, பைப்பிங் விழக்கூடாது. சரிங்களா, நீங்கள் பைப்பிங் வச்சிங்கன்னா திருப்பும் போது அந்த பைப்பிங்கை வெளியே அசிங்கமாக தெரியும். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஒரே லெவல்லாம் வரணும். ஓகேங்களா, எட்ஜ் தையல் போட்டோமா நெக் பீஸில், ஆம் பீஸில் இது பாருங்கள், அப்படியே ஃபோல்டிங் பண்ணி தைக்கும் போதே அப்பப்போ ட்ரிம் பண்ணிவிடுங்க. அதனுடைய ஃபினிஷிங்கே அழகாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த கிளாத் இப்படி வரக்கூடாது. சரிங்களா, ஃபுல்லாக கரெக்டாக இப்படி க்ளோஸிங் ஆகி அழகாக நீட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஓகேங்களா. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அழகாக வந்துடுங்க. கொஞ்சம் கூட ரிங்கிள்ஸே விழ பாருங்கள். ஓகேங்களா, இங்கே பெண்டு பாருங்கள், அழகாக வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், சைடில் ஜாயின் பண்ணிடலாம். சைடில் வந்து 3/4 இன்ச்சில் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா, பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு தொடணும். சரிங்களா, ரஃப் அடிச்சுக்கோங்க. இந்த பீஸை வந்து லெவலாக வச்சுக்கோங்க. தைச்சிட்டே வந்து இங்கே பாருங்கள், ஒரு 1 இன்ச்சில் வந்து இந்த 1 இன்ச்சு கீழேருந்து 3 இன்ச்சு 2 இன்ச்சு ஓப்பனு 1 இன்ச்சு ஃபோல்டிங் வேணும். இப்படி மார்க் பண்ணிங்கன்னு பாருங்கள், அதில் வந்து ஸ்டாப் பண்ணி ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடித்து ஊசி உள்ளே இறக்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வந்தீங்க பாருங்கள், அதிலே இன்னொரு டைமு அப்படியே போகும். ஓகேங்களா, நல்லா ரஃப் பண்ணிங்க, இறக்கிடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஓப்பன் ஆண்டை தைக்கிறோம். சரிங்களா, பாருங்க, நம்ம சுடிதார் ஓப்பன்லாம் தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணி மறுபடியும் டபுள் ஃபோல்டிங் பண்ணி அப்படியே நேராக வந்து
ஊசி உள்ளே இறக்கி அப்படியே மடித்து கீழே இறங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஓப்பன் தைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் 1/2 இன்ச், செகண்ட் ஃபோல்டிங் 1/2 இன்ச். நம்ம எவ்வளோ மடிக்கிறோமோ அதே அளவே மடிக்கணுங்க லாஸ்ட் வரைக்கும். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் 1/2 இன்ச், செகண்ட் ஃபோல்டிங் 1/2 இன்ச். அப்பப்போ வர த்ரெட்டை அப்பப்போ கட் பண்ணிவிடுங்க, நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி மடித்து வைக்கும்போது இந்த பீஸு லெவலாக ஈவன் ஆக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு ரஃப் வச்சுக்கோங்க. எவ்வளோ மடிக்கிறோமோ அதே அளவே மடிக்கணும். கரெக்டான எட்ஜில் போடுங்க. அதே மாதிரி இதையும் மடிச்சுக்கலாம். மடித்து இப்படி வைக்கும்போது பாருங்கள், இது 2 லெவலாகுதான். ஓகேங்களா? நீங்கள் மடித்து வைக்கும்போது இன்ச் டேப் வச்சு அளந்து தாங்க பண்ணணும். அப்படியே பண்ணாதீங்க. எனக்கு மெஷர்மெண்ட் தெரியும், அதனால் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச், நெக்ஸ்ட் 1/2 இன்ச். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், அழகாக சொல்கிற பேசி ஸ்டார்டிங்கில் 2 ரஃப்பு, எண்டில் ஒரு 2 ரஃப். எல்லா இடத்துலையும் அப்படியே ட்ரிம் பண்ணிவிடுங்க, நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் டாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பேக்கில் டாட் பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு 8, செகண்ட் 8. ஓகேங்களா? மிடில் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர்லேருந்து 8, ஃபஸ்ட்டு 8. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 16ல் மார்க் பண்ணிவிட்டு இங்கே 12ல் மார்க் பண்ணணும். சரிங்களா? மிடில் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து 3 புள்ளி அளவு நம்ம டாட் பிடிக்கணும். மெலீஸாக வந்து இங்கே பாருங்கள், மெலீஸாக வந்து இங்கே 3 புள்ளி வந்து மறுபடியும் மெலீஸாக வந்து இறங்கிடணும். இந்த மாதிரி த்ரெட்டு விட்டு கட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டு விட்டு கட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி 2 டாட். ஓகேங்களா? புரியலனா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஷோல்டர்லேருந்து 8, நெக்ஸ்ட்டு 8, 16ல் மிடில் வந்து 12 மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி 3 புள்ளியில் மெலீஸாக வந்து இதில் வந்து இறங்கிடணும். ஓகேங்களா? இப்போது நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், கீழே மடித்து தைச்சிட்டோம், ஓப்பன் வச்சுட்டோம், 2 சைடு ஓப்பன் வச்சுட்டோம். இப்போது இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு பீஸு. நம்ம இப்போது கேலர் வச்சிட்டோம்னா இது முடிஞ்சிடுதுங்க. இதுக்கு இவங்க வந்து பேக்கெட் கேட்டிருக்காங்க. பேக்கெட் வந்து சைஸ் வந்து பார்த்துடலாங்களா? ஹைட் வந்து 7 இன்ச்சு. ஓகேங்களா? இது பார்டர் பீஸ் வந்துக்குது, அதனால் 1 இன்ச்சு மடிச்சிட்டோம். 7 இன்ச்சுனா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் 7 1/2 வைக்கணும். இது மடித்து வச்சுட்டு இங்கே 7 1/2 வைக்கணும். அப்போ 7 இன்ச்சஸ் வரும். ஓகேங்களா? அவங்க செல்லு வைக்கிற மாதிரி கேட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவு வந்து 7, ஃபினிஷிங்கில் 6 வரும். சரிங்களா? இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் 6 வரும். அகலம் வந்து 6ம், ஹைட்டில் வந்து 7ம் வைக்கணும். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் வந்து 1 இன்ச் வேரியேஷன் ஆகும். சரிங்களா? அவங்க வந்து ரைட் சைடில் கேட்டிருக்காங்க. நம்ம இப்படி வைக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி வைக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு மிடில் மார்க் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவில் வந்து மிடில் மார்க் பண்ணிக்கலாம். 11. இங்கே பாருங்கள், இதுக்கு மிடில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சில் மேலே வச்சுக்கலாம். கீழேருந்து 1 1/2 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1 1/2 வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இப்படி இந்த அளவு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து வச்சுருவோம்.
ஓகேங்களா. இதில் சின்னதாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த கீழ் அளவுலேயும் மிடில் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 11னா 5 1/2. ஓகேங்களா. பாருங்கள், இப்படி 1/2 இன்ச் மடித்து இதில் பின் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகேங்களா. இது பாருங்கள், லெவனில் 5 1/2. ஓகேங்களா. லைட்டாக மூவ் பண்ணி இங்கே பின் பண்ணிக்கலாம். கீழே பீஸ் ஃபோல்டிங்க்கு தான் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கெட் தைக்கலாம். ஓகேங்களா. இது பாருங்கள், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு லஃப் கொடுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடம் ரொம்ப கிளியும், அதனால் இப்படி வந்துட்டு ஓகேங்களா. இழுக்காதீங்க, அப்படியே வச்சு ஃபோல்டிங் 1/2 இன்ச்சில் அப்படியே ஃபோல்டிங் வச்சு இங்கே பாருங்கள், இப்படி ஃபோல்டிங் பண்ணி அசாத தைங்க. ரிங்கிள்ஸ் விழாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஊசி உள்ளே இறக்கிட்டு கார்னரில் இது கொஞ்சம் பேக்கெட் வந்து சிறு தையலாக வச்சா பிச்சுக்காது. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் வந்து மைனூட்டாக அழகாக பார்த்து போடுங்க. ஊசி உள்ளே இறக்கிட்டு சேம் அதே 1/2 இன்ச் மடித்து நான் ரொம்ப சிறு தையலாக வச்சுருக்கேன். ஓகேங்களா. நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணிட்டோம். எது தைச்சாலும் வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு தைங்க. ஓகேங்களா. பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கலர் ஃபினிஷிங் பார்த்துக்கலாம்.